வணக்கம் மக்களே, இது யாழ் தமிழ் மன்றத்தின் தகவல் திங்கள். தமிழ் மன்றம் ஓகே, அது என்னப்பா யாழ் அப்படின்றீங்களா? பொன்னியின் செல்வன் போல ஏதோ பழைய பொருள் நினைக்கிறீங்கன்னு தெரியுது. ஆமா, பழசுதான். ஆனா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு, நமக்கெல்லாம் இன்னைக்கு வீணையே பழைய வாத்தியம் ஆயிடுச்சு. இந்த வீணையோட ஆதி அன்னமே நம்முடைய யாழ் தான். தமிழ் இலக்கியங்களிலும் இந்தியரோட பாரம்பரியத்திலும் நிறைய பேசப்படுகின்ற யாழ் உலகத்துடைய பழைய இசை கருவிகள்ல ஒன்று. யாழ் என்ற பழைய மிருகத்துடன் சம்பந்தப்பட்டிருந்ததுனாலும் இதனுடைய இனிமையான இசையினாலும் இதுக்கு யாழ் அப்படின்னு பெயர் வந்துச்சு. 10 பாட்டுல 5 பாடல்களிலும் 5 இணைகள்ல ஒவ்வொரு விதமான யாழ பற்றும் எழுதப்பட்டிருக்கு. மகர யாழ், செங்கோட்டு யாழ் என யாழுக்கு பல பெயர்களும் உண்டு. இதனை தொடர்ந்து தீவிரமாக ஆராய்ச்சி செய்து விபுலானந்தடிகள் யாழ் என்ற நூலையும் எழுதியிருக்கார். அது மட்டுமின்றி நாலடியார், வெண்ணிலவு போல் கவர்ந்தவள் யாழின் இசையிலே, அப்படி மணிமேகலை சோறுண்டபடி யாழின் இசை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இந்த மாதிரி தமிழ்ல ஆச்சரியமூட்டியும் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சதா தொடர்ந்து இணைந்திருங்கள் யாழ் தமிழ் மன்றத்தோட. நன்றி மக்களே.